லட்சுமி வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் சமையலுக்கான வேலையை செய்ய சொல்றாங்க. ஜெனி நானும் இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்றாங்க. வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, எல்லாமே ஜெனிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஜெனியையும் அமிர்தாவையும் கம்பேரிசன் பண்றாங்க செல்வி. அதனால கோவத்துல ஜெனி எந்திரிச்சு போயிடுறாங்க. பாக்யா சொல்றாங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா செல்வி? நம்ம ஜெனி பாப்பா தானேன்னு கிண்டல் பண்ண, என்ன நான் கிண்டல் பண்ணக்கூடாதா? கமலா கேக்குறாங்க ராதிகா கிட்ட, மாப்பிள்ளையோட மூத்த பையனுக்கு தானே இப்ப குழந்தை பிறந்துச்சு. ஆமா, ரெண்டாவது பையன் டைரக்ஷன் பண்றான் போல இருக்கு. ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டாரு, அடுத்த படம் பண்றதுலதான் சிக்கல்னு நினைக்கிறேன். தான் நேத்து உன் மாமியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு நான் நினைக்கிறேன். அம்மா சந்தோஷம்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் பேசினதை ஒட்டி கேட்டுட்டு வந்து வத்தி வச்சுக்கிட்டு இருக்கியா? ரொம்ப கத்தி பேசுறீங்க, அதுல ஒட்டி கேட்கணுமாக்கும். நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க பேரனை குழந்தை பெத்துக்க சொல்றீங்க, உங்க பையன் குழந்தை பெத்துக்கிறத மாத்திரம் வேணான்னு சொல்றீங்க. தான் உன் கேள்வியிலே பதில் இருக்க. குழந்தை பெத்துக்கிற வயசுல பேரன் இருக்கிறதுனாலதான் பையனை இன்னொரு குழந்தை பெத்துக்க வேணான்னு சொன்னேன். கமலா சொல்றாங்க, உங்க விருப்பத்துக்கு யாரும் முடிவெடுக்கணும்னு தேவையில்லை. என் பையன் நான் சொல்றதான் கேட்பான், பேச்ச கேட்டுதான் அவன் முடிவு எடுப்பான். இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் கோபி கேட்க மாட்டாரு. அத சொல்றதுக்கு நீ யாரு? கமலா சொல்றாங்க, அவரோட பொண்டாட்டி எல்லாம் இங்க பேச வேணாம். கமலா சொல்றாங்க, வேற எங்க போய் பேசுறது? வேற எங்க போய் வேணாலும் பேசு, என்னதாங்க உங்க பிரச்சனை? நான் வந்தது உனக்கு பிடிக்கல கமலா, அதுதான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இதான் ஈஸ்வரி பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கீங்க. ஊர் உலகத்துல எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்ல. கூட தான் கமலா உன்னை மாதிரி ஒருத்திய பார்த்ததே இல்ல. ரெண்டு பேரும் வாய் சண்டை போட்டுக்கிறாங்க. திட்டீங்களா மாப்பிள்ள? வாங்க, பிரச்சனை உங்க அம்மா கிட்டே கேளுங்க. அவ அம்மா கிட்ட கேளுப்பா. அம்மா இருக்கீங்க, யாராவது ஒரு ஆள் வாயை திறந்து சொல்லுங்களேன், என்ன ப்ராப்ளம்? போன்ல எதுக்கு கத்துனீங்க? அதெல்லாம் நமக்குள்ள இருக்க பஞ்சாயத்து. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம், நம்ம ரூம்ல தனியா பேசிக்கலாம். இல்ல உங்க அம்மா சரியில்லை. பாத்தியா கோபி, ஒவ்வொன்னா சொல்றா என்னைய பத்தி. அம்மாவும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்காண்டி தானே வந்தேன், வந்து யார் யாருக்கிட்டயோ பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. மாப்பிள்ள வந்த உடனே அழுது நாடகம் போடுறீங்களா? என்னைய பார்த்தா நாடகம் போடுற மாதிரியா இருக்கு. இல்ல காலையில இவங்க தலை சுத்தி எல்லாம் கீழே விழுகல, என்னத்த அதுவும் நாடகம்னு சொல்ல போறீங்களா? வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றாங்க? எதுக்காண்டி என் அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பண்ணணும் கோபி? நோ ராதிகா, நான் இப்படி நினைக்கவே இல்லம்மா. நான் இருக்கேம்மா, நீங்க வாங்க. எழில் வீட்டுல உள்ள அத்தனை பேத்துக்கும் கதை சொல்றாரு. செல்வி எழில் கிட்ட கேக்குறாங்க, எனக்கும் ஒரு ரோல் கொடுன்னு. நடிச்சும் காட்டுறாங்க. செலியன் வந்துடுறாரு. ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஜெனி பேசிக்கிட்டு இருக்கப்பவே, நான் மேல பாப்பா அழுகிற மாதிரி இருக்கு, நான் மேல போய் இருக்கேன்னு சொல்லிட்டு போறாங்க. பையனும் பாப்பாவை கொஞ்சறாரு. நீ அந்த டயத்துல சாப்பிடுறாங்க. ராதிகா, நீ எவ்வளவு ஸ்மார்ட்டான ஆளு, அதாவது எங்க அம்மாவோட நிலைமைய புரிஞ்சுக்கலாம்ல. பிளீஸ் உங்க அம்மா சொன்னதை மாத்திரம் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்காம என்னை நீங்க திட்டுறீங்களா? என்ன சமாதானம் படுத்தும் போது கூட உங்க அம்மாவை பத்தி தான் சொல்றீங்க. அப்படிலாம் இல்ல ராதிகா. உங்க அம்மா வந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. இத பத்தி அப்புறம் பேசிக்கலாமே. இப்பவே பேசி ஆகணும். நாளைக்கு காலையில உங்க அம்மா கிளம்பி ஆகணும். ராதிகா, ஏன் அம்மா கிளம்பணும்? கோபி, அவங்க இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வருது. அதெல்லாம் எங்க அம்மா என்னை விட்டுட்டுலாம் போக முடியாது. கிளம்பிதான் ஆகணும். ராதிகா, கிளம்பி எங்க போவாங்க? கோபி, அவங்களுக்கு தான் பெரிய வீடு இருக்கே. ஆனா ராதிகா, நான் இருக்கிற வீடு இல்லையா? இது நம்ம வீடு. ராதிகா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கோபி புரிஞ்சுக்கோங்க, அம்மா இங்க இருந்தா என் நிம்மதியே போயிடும். தயவு செய்து அவங்கள கிளம்பி போக சொல்லுங்க. கோபி, நாளைக்கு காலையில உங்க அம்மா கிளம்பி ஆகணும். இன்று சைபீரியாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.